வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். எங்களோட வீக்லி அனாலிசிஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறத. ஸோ நாங்கள் லாஸ்ட் வீக்கில் அதுக்கு முன்னாடி வீக்கில் சொல்லிட்டு இருந்தோம், நிஃப்டியோடைய அந்த ஆல் டைம் ஹை, இந்த ஹை தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த லெவலை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தோம். 3 வாரத்துக்கு முன்னாடி அந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆணுச்சு. அடுத்த வாரமே இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கு அதுக்கு அப்படியே ரீடெஸ்ட்மெண்ட் கீழே செல்லிங்க்கு வந்துச்சு. ஸோ மறுபடியும் இந்த வாரம் அதே லெவலில் கீழேருந்து மேலே போய் அந்த ரெசிஸ்டன்ஷியல் லெவலில் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்டு புல்லிஷில் தான் இருக்குது. இருந்தாலும் டாப்பில் நல்லா நீளமான ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால செல்லிங் ரீடெஸ்ட்மெண்ட் டெம்பரவரியாக கூட இருக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டும் கூட போகலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ ஒருவேளை இது வரைக்கும் அதோடைய ஆல் டைம் ஹையாக இருக்கக்கூடிய 25,078 அந்த ரேஞ்ச், அதாவது இந்த ஹையை சப்போர்ட் எடுத்துகிட்டும் மேலே கன்னியூ ஆகலாம். ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அப்படியே ஸோ ப்ரைஸோட டைரெக்ஷன் ட்ரெண்டு அப் சைடில் தான் இருக்குது. ஸ்ட்ராங்கான புல்லிஷ் விதமாக இந்த வாரம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் மோடில் தான் இருந்துகிட்ருக்கு. கன்னியூ ஆகுது இல்லையாங்கிறத செக் பண்ணலாம். சப்போஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனாலும் டெம்பரவரி கீழே வர வாய்ப்புகள் இருக்குது, அதையும் செக் பண்ணலாம். டே சார்ட்டில் பாருங்கள். ஸோ இந்த 2 நாள் செல்லிங்கில் இருந்துச்சு. தொடர்ந்து இதுக்கும் கீழே தான் இது இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா ஒரு நல்ல ப்ரைஸ் அப் சைடில் அமைஞ்சது. மேலே பாருங்கள், சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ டாப்பில் இருக்கிறதுனால ஒன்று அந்த ரீடெஸ்ட்மெண்ட் கீழே கன்னியூ ஆகணும், அல்லது இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் நல்லா மேலே போகும். ஸோ ஹையை பிரேக் பண்ணி புல் பேக் எடுத்துச்சு அப்படின்னா மேலே, சப்போஸ் இந்த செல்லிங்க்கு உண்டான ரீடெஸ்ட்மெண்ட் கன்னியூ ஆகுது அப்படின்னா இந்த லோவையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதை புரிஞ்சிக்கலாம். இன்னும் கீழே வர வாய்ப்புகள் அப்படியே இருக்குது. ஆனால் ஓவரால் அப் சைடில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். 1 ஹவரில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் இருக்குது. 25,433, 25,292 அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா 25,433, அதையும் தாண்டுது அப்படின்னா நல்லா மேலே போகலாம். ஒருவேளை கீழே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா 25,292, அதாவது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவல் தெரியும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனால் அடுத்த லெவல் இது. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலில் தொடலாம், இதை பிரேக் பண்ண அடுத்த லெவலில் தொடலாம், அல்லது பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட் லெவல் இது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது தான். பட் சப்போர்ட் லெவலாக அடுத்த 3 லெவல் கீழே இருக்குது. அந்தந்த லெவல் தொடும்போது சப்போர்ட் எடுத்தா ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரூலை வச்சும் நம்ம செக் பண்ணணும் ஒவ்வொரு லெவலில் என்ன ஆகுது அப்படின்னு. அப்படி நம்ம சி பேருக்கு வருவோம். சி பேரில் ஹையர் வேல்யூ அண்ட் வெரி நேரோ சி பேர் அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் அது வெரி நேரோ சி பேர் அப்படின்னாலே அது ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாகவே ஒரு சின்ன அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த R1. இந்த R1ம் அதுக்கு முன்னாடி இந்த சிபிஆரோடைய அந்த லெவலும் சேமாக இருக்கிறதுனால ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா நல்லா மேலே போகும். வெரி நேரோ சிபிஆர்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒன்று அந்த ரேஞ்சிலேருந்து மேலே பிரேக் பண்ணால் நல்லா மேலே, கீழே பிரேக் பண்ணால் நல்லா கீழே அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா R1லேருந்து R2, R2லேருந்து R3 அப்படின்னு மேலே போகும். சப்போஸ் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா S1, S2, S3 அப்படின்னு கீழே வரலாம். ஸோ இதுதான் முக்கியமான ரேஞ்சாக இருக்கும். R1, S1 இங்கே மேலே போனால் நல்லா மேலே போகணும். S1லேருந்து கீழே பிரேக் பண்ணால் நல்லா கீழே வரும். S1லேருந்து சப்போர்ட் எடுச்சு அப்படின்னாலும் திரும்ப R1 போயிடும். R1லேருந்து ரிஜெக்ட் ஆனாலும் திரும்ப S1 வந்துடும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். இது கூட தான் செக் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது அப்படின்னா நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ மண்டே இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸு. இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா வேலையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவை வச்சு செக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.